ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் கம கம மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்புனாவே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். மீன் குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி அந்த வகையில் நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ருசியான பாறை மீன் வச்சு மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நல்லா வாசனையாக இருக்கணுங்கிறதுக்காக நல்லா வதக்கி அரைச்சி செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், எப்படி மீன் வந்து உடையாமல் சூப்பராக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து நிற்கும். நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோஸை பார்க்கலாம். உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்கணும். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கையிலே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மிளகு சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக தான் சேர்க்குறோம். அதோடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக போட்டால் போதும். சேர்த்துட்டு இதோடவே நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம வந்து பூண்டு சேர்க்கலாம். பூண்டு வந்து சின்ன பல்லாக ஒரு 10லேருந்து 15 பல் போல் பூண்டு சேர்க்குறேன். இது வந்து மலை பூண்டு நல்லா ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாக. ஸோ கிடச்சிதுன்னா நீங்களும் இது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கினதும் இதில் கட் பண்ண 2 தக்காளி, நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம பொடிகள்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்தை பொறுத்து நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி கலந்துடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப் தேங்காய், துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு ஆஃப் பண்ணிட்டால் போதும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் பண்ணால் மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெடிக்குது. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கருகக்கூடாது, அதுக்குள்ளேயே நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். கருகிருச்சுன்னா உங்களுக்கு குழம்பே கசந்துடும். கருவேப்பிலை, அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 5-6 போல் கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாய், அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக வதக்குங்க. இப்போ இதில் லைட்டாக வதக்கிட்டு சின்ன பல்லாம் ஒரு 10 பல் பூண்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து குழம்புல முழுசாக இருக்கும்போது நமக்கு சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ லைட்டாக சாஃப்ட் ஆகட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்ச மசாலா விழுது இருக்கு இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ உள்ளே ஊற்றிடலாம். இப்போ இதோடவே நம்ம வந்து புளி தண்ணியும் சேர்த்துக்கணும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு ஃபஸ்ட்டு கெட்டியான தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவுக்கு தண்ணியை நீங்கள் அதிலேயே கரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை அதே புளியில் எகெயின் வந்து கரைச்சி டைரெக்டாக சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதித்து குறைஞ்சி வற்றி வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மீன் துண்டுகளை சேர்க்கணும். தண்ணி பார்த்து அளவாக ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மீனுக்கும் சேர்த்து இப்போவே சேர்த்துருங்க. ஏன்னா அப்புறமா மீன் துண்டுகளை நம்ம சேர்த்ததுக்கப்புறமா உப்பு போட்டோம்னா அது மீன் வந்து உடஞ்சிடும். அதனால் இப்போவே மீனுக்கும் சேர்த்துக்கலாம்.
நான் மூடி போட்டு மூடிடுறேன். குழம்பு நல்லா கொதித்து வற்றி வரட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். குழம்பு நல்லா குறைஞ்சி எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்துடுச்சு. இப்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மீன் போடும்போது இன்னுமே ரொம்ப தண்ணியாட்டம் ஆகிடும். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் துண்டுகளை சேர்த்துடலாம். 2 கிலோ மீன், தேங்காய் பாறை மீன் இருக்கு இல்லைங்களா, பாறை மீன் சொல்லுவாங்களே, அதான் எடுத்திருக்கேன். இப்போ அதை போட்டுடலாம். இப்போதான் 2 கிலோவையும் போட்டாச்சு. த லாஸ்ட் பீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்பையெல்லாம் எடுத்து லைட்டாக இப்படி இது மேலே ஊற்றி ஊற்றி விட்டுருங்க. சரியாக வந்துடும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வெந்ததுக்கப்புறமா. இப்போ இதை நம்ம வந்து எகெயின் வந்து மூடி போட்டுடலாம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா மீன் சூப்பராக வெந்துடும். இப்போ இருக்கட்டும். ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பர், ஜம்முன்னு வாசனையோட செமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஃபைனலாக மல்லி இலை போட்டுடலாம். ரொம்ப ருசியான மீன் குழம்பு ரெடி. பாருங்கள் மீன் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். கொஞ்சம் கூட உடையாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதே போல் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாறை மீன் குழம்பை இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் மீன் வாங்கினீங்க அப்படின்னா, இந்த பாறை மீன் இல்லை, எந்த மீன் வாங்கினீங்கனாலுமே நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதில் தேங்காவை சேர்த்து வதக்கி அரைச்சிருக்கேன். அதுக்கு பொதுவாக நீங்கள் தேங்காய் பால் கூட கடைசியாக விடலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து இட்லி, தோசை, சாப்பாடு அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது முத நாள் சாப்பிட்றத விட கொஞ்சம் மிச்சம் வச்சு நெக்ஸ்ட் டே சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்க மற்றவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.